குட் மார்னிங். எப்புட்றா எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தொகுதிகளில் இந்தியா முழுசும் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு அதன் மூலமே பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்தோடு நேற்று வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாக்காளர் அடையாளத்தில் என்ன இருக்கும்? பேர், அப்பா பேர், ஃபோட்டோ, டோர் நம்பரு, முகவரி இருக்கும் இல்லைங்களா? இதில் நீங்கள் முகவரி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஜீரோன்னு எங்கேயாவது ஒரு முகவரி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்காளர்கள் சேர்த்துருக்காங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட்னா, சிங்கிள் பெட்ரூமில் எத்தனை பேருங்க ஓட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு வீட்டில்? 2, 3, 4, 5, 48 வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா பேருங்கிற இடத்துல ABCDFG அப்படின்னு போட்டிருக்காங்க. டோர் நம்பருங்கிற இடத்துல 0ன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் போக முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்கள 80 வயசு, 93 வயசு அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட போலி வாக்காளர்கள் நாடு முழுவதும் சேர்த்து இந்த வெற்றியை பிஜேபி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஆதாரத்தோடு நேற்று வெளியிட்டிருக்கிறாரு. இதுக்கு இந்திய தேர்தல் ஆணையமும் உறுதுணையாக போயிருக்குது. நீங்கள் தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி சாயங்காலம் ஒரு வெளியிடுவாங்க தேர்தல் ஆணையத்தில், இத்தனை % வாக்குப்பதிவு ஆகிருக்கு அப்படின்னு. 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 53 இருந்தது, 63 ஆகிருக்குது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் அந்த தொகுதியில் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தில் மாதேஸ்வரா அப்படிங்கிற தொகுதியில் மிகப்பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட 12,000க்கு மேற்பட்ட போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது மாதிரி நாடு முழுவதும் நடந்திருக்கு. நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க, எப்படா பிஜேபி தொடர்ந்து 3 முறை வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிருப்போம். அதற்கான பதிலை ராகுல் காந்தி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம்.